சுக்கிரன் கோயிலில் 100க்கும் மேற்பட்ட நாதஸ்வர மேல கலைஞர்களின் இசை கச்சேரியோடு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ், அங்கு திருவிடைமருதூரில் சுக்கிரன் கோயிலில் இந்த இசை கச்சேரியோடு சேர்ந்து என்னென்ன சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன? விரிவான விவரம். வணக்கம் கனகதாரா. சகல செல்வங்களும் வந்து சேரும் சிறப்பு நாளாகவும் இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதமாகவும் போற்றப்படும் மார்கழி மாத வியதிபாத நாளை முன்னிட்டு நவகிரக கோயில்களின் சுக்கிரன் பரிகார ஸ்தலமாகவும் மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான கஞ்சனூர் அருள்மிகு கற்பகாம்பாள் சமேத ஸ்ரீ அக்னீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் கைலாய வாகனத்தில் கோயிலின் முன் மண்டபத்தில் தம்பதி சமேதராய் பார்வதி பரமசிவன் திருக்கைலாய காலத்தில் எழுந்துள்ள 100க்கும் மேற்பட்ட நாதஸ்வர மேல கலைஞர்களின் இசை வழிபாட்டோடு சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க தேவார திருவாசக பதிகங்களுடன் மகா தீபாராதனை நடந்தது. முன்னதாக உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் கணபெருமாள் அறக்கட்டளை சார்பில் நடந்த இந்த விழாவில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அதிகாலை முதலே வழிபாடானது நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கும்பகோணத்தில் இருந்து கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஏதுவாக அறக்கட்டளை சார்பாக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தொடர்ந்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். குறிப்பாக மார்கழி மாத தவை மாத வழிபாடு என்பது மிக முக்கியமான வழிபாடாக இருக்கிறது. இந்த நாளில் வியதிபாத நாளை முன்னிட்டு இன்று நடக்கக்கூடிய இந்த சுக்கிரன் கோயிலில் நடக்கக்கூடிய இந்த இசை கச்சேரியுடன் கூடிய சிறப்பு நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக இந்த ஏற்பாடுகளை கோயில் கண்காணிப்பாளர், சென்னை பாத சேவைக்குழு மற்றும் கஞ்சனூர் நாதஸ்வர வித்வான்கள் தட்சிணாமூர்த்தி, விஜய் சிங் உள்ளிட்ட பலர் செய்துள்ளனர். குறிப்பாக இந்த நடக்கக்கூடிய இந்த சுக்கிரன் கோயில் நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி அம்பாளை வழிபாடு நடத்தி தொடர்ந்து இந்த நிகழ்வில் பங்கேற்று வருகின்றனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். Come on.